நேற்று நான் லைவ் போகும்போது ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அக்கா நீங்கள் உங்களை வந்துட்டு எங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மேடம் மாதிரி வந்துட்டு நீங்களும் வீடியோ பண்ணுறீங்க, அவங்கள மாதிரியே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், சாரி ப்ரொமோஷன் வந்து நாங்களாம் நிறைய பேர் பண்ணுறோம் சரிங்களா. ஒரு சில பேர் டாப்பில் இருக்காங்க, ஒரு சில பேர் ஸ்டார்ட் பண்ணி வராங்க, இப்போ வந்து மிடில் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், சாரியை கட்டிட்டு நடக்கும்போது தலைகீழாக நடக்க முடியுமா? முடியாது, நேராக தான் நடக்கும் சரிங்களா. அதை கொஞ்சம் ஸ்டைலாக நடந்து போகணும். அதே மாதிரி சாரியை வந்து விரித்து காட்டும் போது எப்படி காட்ட முடியும்? ஒரே மாதிரி தானே காட்ட முடியும். அதாவது நான் இப்போ வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா ஒன்று ரைட் ஹேண்டில் சாப்பிடணும், அதே மீறி போனால் ஸ்பூன் அள்ளி சாப்பிடணும், இல்லைனா வேறு யாராவது ஊட்டி விடுவாங்க. நான் தலையிலாம் நின்றுக்கிட்டு சாப்பிட முடியுமா, இல்லை காலால் அள்ளி சாப்பிட முடியுமா? ஸோ ஒரு சில விஷயங்களை பண்ணுறதுக்குன்னு இப்படி தான் வரமுறை இருக்குது, அதை பண்ணித்தான் ஆகணும். அது வந்து உங்கள் பார்வைக்கு வந்துட்டு மற்றவங்கள பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் தப்பு எங்கள் மேலே இல்லை, உங்கள் மேலே தான். ஸோ முதல்ல ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை வந்துட்டு நீங்கள் மோட்டிவேட்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் வந்துட்டு 75% வந்து மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. நல்லா இருக்காளா, ஐயோ போச்சு நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று பிடிச்சி அவங்க வந்துட்டு எப்படிலாம் டிமோட்டிவேட் பண்ணுவோம், எப்படிலாம் கஷ்டப்படுத்தணும், அவங்கள பற்றி என்னெல்லாம் பேசணும், புதுசாக அதுக்குன்னு ஒன்று கிளப்பி விட்டு பேசுறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து தோத்துருவாங்க, அவங்க வந்து வீணாக போயிடுவாங்க. சரி இவ்வளோ சொல்கிறீங்களே, அவங்கள மாதிரியே பண்ணுறாங்க, அவங்கள வச்சு தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஓகே. அவங்க எனக்கு காசு கொடுத்து பண்ணுறாங்களா? அவங்க எனக்கு வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பணம் கொடுத்துருக்காங்களா? என்னோட உழைப்பில் நான் போடுறேன், நான் வந்து சம்பாதிச்சு நான் அதை வந்து பண்ணுறேன். அதே மாதிரி தான் என்ன சுற்றி இருக்கிறவங்க, என்ன மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டா போதும் உடனே அவங்கள மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். என்னைக்கு நாங்களாம் அதை பற்றி யோசிச்சதே கிடையாது. நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அதாவது ஒருத்தவங்களோட ஐடியாவை எடுத்துக்கலாம், பட் அவங்கள மாதிரியே பண்ணக்கூடாது, நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சுக்கணும், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ எப்பயுமே எங்கள் ஸ்டைல் வந்து தனி ஸ்டைல் தான். ஸோ வந்துட்டு இதை பார்க்குறதுக்கு உங்கள் பார்வைக்கு வந்துட்டு அவங்கள மாதிரியே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்கள் கண்ணில் பிரச்சனை, எங்கள் மேலே பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி என்கிட்ட ஒரு பொண்ணு கூட வந்து சொன்னாங்க, சிஸ்டர் நான் அந்த வந்து விஷயம் பண்ணுறேன். அப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கள மாதிரியே பண்றீங்க, அவங்கள பார்த்து பண்றீங்களா? அதை பார்த்து பண்றவங்களாம் வந்துட்டு ரொம்ப நாள் வாழவே முடியாதுங்க. இப்போ இடையில வந்துட்டு அவங்க இல்லாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை பார்த்து பண்ணுவாங்க? அப்போ நீ வந்துட்டு நீயா ஒரு லூஸ் தனமா இன்னொருத்தவங்களை பார்த்து பண்ணிட்டே இருப்ப, பட் அந்த பேர் உனக்கு வந்துட்டே இருக்கும், நீ அவங்கள பார்த்தா பண்ற, அவங்கள பார்த்தா பண்றேன்னு. அது வந்து தப்பா இமேஜின் பண்றவங்களுக்கு போய் நீ புரிய வைக்கணும்னு நான் சொல்ல வரல. இங்க வந்து நான் யாருக்கிட்டையும் வந்துட்டு என்னை நம்புங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. முதல்ல வந்து முட்டாள்தனமா யோசிக்கிறத நிப்பாட்டுங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கஷ்டத்துக்காக ஏதோ ஒரு நோக்கத்துல போயிட்டு இருப்பாங்க. நீங்க இஷ்டத்துக்கு உட்காந்து பேசுறது, நான் ஒண்ணு சொல்லட்டா, உங்களை பத்தி யார் என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ஒரே ஒரு விஷயம், வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு இதுதான் வேலை அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேபி யாராவது சுத்தி பத்தி இருக்கிறவங்க ஏதாவது சம்பளம் கொடுத்தா கூட கொடுக்கலாம், அதனால கூட இந்த வேலை பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டைல் என்ன, நம்ம இப்படிதான் இருப்போம். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. உனக்கு இந்த பார்வைக்கு இது தப்பா தெரிஞ்சுது அப்படின்னா நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்னே ஒன்று சொல்றேன், நீ எப்போ வந்துட்டு மற்றவங்களை குறை சொல்லாம நீ வந்துட்டு உன்னோட லைஃபை நீ கரெக்டாக பார்க்குறியா, அன்னைக்கு தான் நீ உருப்பிடுவ. இது வந்து என்னோட கான்செப்ட். டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறேன்னு நினைச்சிட்டு நீ புதுசா உனக்கு கிளப்பிட்டு வேலை வெட்டி இல்லாமல் ஏதாவது வேலை பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப்ல நீ முன்னேறவே முடியாது. அதே இடத்துல தான் உட்காரணும். இதை நாங்களாம் நிறைய பார்த்தாச்சு. பேசுறவன் பேசிக்கிட்டே இருப்பான், அதே இடத்துல தான் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கான். பட் முன்னேறணும்னு